இந்த ஆலயத்தை வழிபட்டா மறுபிறவி கிடையாது. சனீஸ்வரன் இந்த ஆலயத்துல சம்ஹாரம் பண்ணி திரும்பி ஆயுள் கொடுத்த க்ஷேத்திரம். அதனால மானிட பிறவி யார் தரிசனம் பண்ணா மறுஜென்மம் கிடையாதுங்கிறது ஐதீகம். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 365 நாளும் இங்க சூரியன் பூஜிக்கிறதா ஐதீகம். ஆனால் சூரிய மண்டல நுழைவு வாயின் பேர் இந்த ஆலயத்தில். அந்த வாசலானது வருஷத்துல 2 மாசத்துல 2 தரிசனம் பண்ணலாம். மாசத்துல 2 பிரதோஷம் சாயர்ச்சா திறந்திருக்கும். வருஷத்துல மாசிமகம் மகா சிவராத்திரி திறந்திருக்கும். அந்த வாசல்னால தரிசனம் பண்ணா 21 தலைமையில புத்திரசாபங்கள் நிவர்த்தி, 16 விதமான செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழக்கூடிய பாக்கியம், 21 தலைமை செல்வந்தரா வாழக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிற 3 தினத்திலையும் தரிசனம் பண்ண இந்த பாக்கியத்தை சுவாமி கொடுக்குறாரு அப்படிங்கிற ஐதீகம். அதே இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கு ருத்ராட்சேஸ்வரன் நாமதையும் சூட்டுறார். மகரந்த மகிழ்ச்சி தன்னோட சாப நிவர்த்தியானனால அவர் அர்ச்சித்த ருத்ராட்சம் பிரதோஷம் மாசிமம் மகா சிவராத்திரி அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக வாங்கி உன் நாமதயத்தை யார் சொல்கிறாலும் அவளுக்கு என்ன காரியமோ சித்தி பண்ணி கொடுக்குறார். ருத்ராட்ச அர்ச்சனை அதுலேருந்து மாறி எடுத்து ருத்ராட்ச அர்ச்சனை தான் இந்த க்ஷேத்திரத்தில். புஷ்பங்கள் வில்வங்கள் கிடையாது. அம்பாள் வேதாந்த நாயகின் பேர். வேதத்திகை நாயகி இதழ்கள் மேலுங்கிடுமா திறந்த மணிக்க காட்சி. க்ஷேத்திரதோ ஸ்தலவருஷம் வில்வமரம். வில்வமரத்து 2010 சூரிய கிரகணத்தனி பாம்பு வில்வம் வச்சு சுவாமி கொண்டாந்து சாத்தினது. அதேமாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் அகத்திய ரிஷி காட்சி உட்கா க்ஷேத்திரம். என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த காரியங்களை சுவாமி வசீகரமாக ஏற்றுக்கிறார் அப்படிங்கிற ஐதீகம். இந்த ஊரானது கோயில் நகரம் கும்பகோணத்திலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஊர் பேர் தேப்பெருமாநல்லூரும் பேர். திருநாகேஸ்வரத்தில் 1 கிலோமீட்டர் உள்ள வரணும். வேதாந்த நாயகி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி ஆலயம் தேப்பெருமாநல்லூர்.